தமிழ் சினிமாவில் அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் இடையேயான போட்டி பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. ஆனால் இந்த இரண்டு நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியானது எத்தனை முறை தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான பட்டியலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1996 ஆண்டு ஜனவரி பொங்கல் பண்டிகை அன்று அஜித்தின் வான்மதி மற்றும் விஜயின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. ரெண்டுமே ஹிட் படம்தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகம் கலெக்ஷன் பண்ணியது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. 1996 ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்று அஜித்தின் கல்லூரி வாசல் மற்றும் விஜயின் பூவே உனக்காக திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதுல கல்லூரி வாசல் படம் ஃபிளாப். ஆனா விஜயோட பூவே உனக்காக படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 1997 ஆண்டு டிசம்பர் மாதம் அன்று அஜித்தின் ரெட்டை ஜடை வயசு மற்றும் விஜயின் காதலுக்கு மரியாதை திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதுல ரெட்டை ஜடை வயசு படம் ஆவரேஜ். ஆனா விஜயோட காதலுக்கு மரியாதை படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 1999 ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்று அஜித்தின் உன்னை தேடி மற்றும் விஜயின் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதுல உன்னை தேடி படம் ஃபிளாப். ஆனா விஜயோட துள்ளாத மனமும் துள்ளும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 2000 ஆண்டு மே மாதம் அன்று அஜித்தின் உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் விஜயின் குஷி திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல உன்னை கொடு என்னை தருவேன் படம் ஹிட். ஆனா விஜயோட குஷி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 2001 ஆண்டு ஜனவரி மாதம் அன்று அஜித்தின் தீனா மற்றும் விஜயின் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல ரெண்டு படமும் சூப்பர் ஹிட். அதாவது ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா எனக்கு தீனா படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2002 ஆண்டு நவம்பர் மாதம் அன்று அஜித்தின் வில்லன் மற்றும் விஜயின் பகவதி திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல ரெண்டு படமும் சூப்பர் ஹிட். கமர்ஷியல் ஆக்ஷன் மூவியாக இருந்தன. 2003 ஆண்டு அக்டோபர் மாதம் அன்று அஜித்தின் ஆஞ்சநேயா மற்றும் விஜயின் திருமலை திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல ஆஞ்சநேயா படம் ஃபிளாப். ஆனா விஜயோட திருமலை படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. 2006 ஆண்டு ஜனவரி மாதம் அன்று அஜித்தின் பரமசிவம் மற்றும் விஜயின் ஆதி திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படமும் ஃபிளாப்னு சொல்லுவேன். 2007 ஆண்டு ஜனவரி மாதம் அன்று அஜித்தின் ஆழ்வார் மற்றும் விஜயின் போக்கிரி திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல ஆழ்வார் படம் பெரிய ஃபிளாப். ஆனா விஜயோட போக்கிரி படம் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆச்சு. 2014 ஆண்டு ஜனவரி மாதம் அன்று அஜித்தின் வீரம் மற்றும் விஜயின் ஜில்லா திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதல ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் கமர்ஷியல் ஹிட் ஆச்சு. 2023 ஆண்டு ஜனவரி மாதம் அன்று அஜித்தின் துணிவு மற்றும் விஜயின் வாரிசு திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. இதுல ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் ஆக்ஷன் ஹிட் ஆச்சு. துணிவு படம் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலும் வாரிசு படம் கிட்டத்தட்ட 303 கோடிக்கு மேல் கலெக்ஷன் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த 12 படங்களின் மோதல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்பட மோதல் எது என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தகவல்களுக்கு சினிமா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.